பஞ்சமி வீடு தொடர்கிறது. தன் இடுப்பில் வைத்திருந்த கதிரறுக்கும் அருவாளை எடுத்தவன் அக்கயிற்றின் அருகே கொண்டு சென்றான். சில நொடிகள் கண்ணை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டான். பின் மெல்ல மெல்ல ஒவ்வொரு கயிறாய் அறுக்க ஆரம்பித்தான். அக்கயிர்கள் ஒவ்வொன்றாய் அறுபட அந்த வீட்டை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்த மந்திர வளையங்கள் ஒவ்வொன்றாய் மறைய ஆரம்பித்தது. கடைசி கயிறையும் அறுத்து முடித்தான். அங்கு அறுக்கப்பட்ட கயிர்களை வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிந்தான். திடீரென மயான அமைதி நிலவியது. அக்கதவை விட்டு பின்னோக்கி நகர்ந்து சென்றான். அவ்வளவுதான். இடி இடிப்பது போன்ற பெரும் சப்தத்துடன் அக்கதவு வெடித்து சிதறி காற்றில் தூள் தூளாய் பறந்தது. அப்பெரும் சப்தத்தை தாங்க முடியாதவனாய் கீழே விழுந்தான் நித்திலன். வாசல் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சலங்கை ஒளிகள் சினுங்க வீட்டிலிருந்து முழுவதுமாய் வெளியே வந்தாள் பஞ்சமி. அவள் வெளிவந்த தருணத்தில் அவ்வீட்டிற்கு வெளியே இருந்த மரம் பாதியாய் முறிந்து பெரும் சத்தத்துடன் தரையில் சாய்ந்தது. அம்மரத்தின் வேர்பகுதியின் ஒரு கூரிய முனைப்பகுதி மட்டும் வானை நோக்கி எஞ்சி நின்றது. பஞ்சமியின் பார்வை பட ஆரம்பிக்க சுற்றி இருந்த அனைத்து பகுதிகளும் நெருப்பாய் எரிய ஆரம்பித்தது. சுற்றிலும் பற்றி எறிவதை பார்த்த சந்தோஷத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் பஞ்சமி. நித்திலனை நோக்கி தன் பார்வையை செலுத்தினாள். நீ எனக்கு விடுதலை கொடுத்துட்ட, நான் உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமே என நிதிலனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். அதுக்கு பதிலாக உனக்கும் நான் விடுதலை கொடுக்கிறேன், இந்த உலகத்தில் நீ இருக்க வேண்டாம் என கூறினாள். இல்லை, என எதுவும் பண்ணிடாத தடுமாறி உயிர் பயத்துடன் பேசினான் நித்திலன். உன்னோட அருமை இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. நீ இந்த வீட்டுக்குள்ளே வரப்போ உனக்கு துணையாக யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்களா? இல்லையே. இந்த மக்கள்லாம் அட்டை மாதிரி தனக்கு தேவையானது நடக்கிற வரைக்கும் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவை முடிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவங்களுக்காக போராடவனுங்க செத்து போனால் கூட 2 நாளைக்கு அப்புறம் மறந்துடுவானுங்க. இதுதான் இந்த மக்களோட மனநிலை. அவங்களுக்கான தலைவனை எங்கிருந்தோ எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தலைமை குணத்தை புரிஞ்சிக்காம கடைசி வரை இன்னொருத்தனுக்கு அடிமையாகவே வாழ்ந்து செத்து போயிடுவானுங்க இந்த அறிவு கட்ட முட்டாள் ஜனங்க. இதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஞானம் அவங்களுக்கு என்னைக்கும் வராது. உன்னோட அருமை இந்த ஊர் மக்களுக்கு என்னைக்கும் தெரிய போகிறதே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நீ என்னோட உலகத்துக்கு வந்து என்னோட சேர்ந்துடு நித்திலா என சொல்லிக்கொண்டே கண்ணசைத்தாள் பஞ்சமி. திடீரென அங்கிருந்த ஆவிகள் அவனை முழுவதுமாய் சூழ்ந்து கொண்டது. தன்னை சுற்றி நடப்பதை புரியாமல் குழம்பினான் அவன். அவ்வளவுதான். அங்கிருந்த ஆவிகள் நித்திலனை அப்படியே அந்தரத்திற்கு தூக்கி சென்றது. தன்னை விடுமாறு கால்களை உதைத்து கொண்டு அந்தரத்தில் கத்தினான். அங்கு முறிந்து விழுந்த வானை நோக்கி கூராய் நின்றிருந்த மரத்தின் வேர்பகுதிக்கு சரியாய் அந்தரத்தின் மேல் நித்திலனை கொண்டு வந்து நிறுத்தின அந்த ஆவிகள். நடக்கப் போவதை உணர்ந்தான் நித்திலன். தன்னை காப்பாற்றுமாறு பஞ்சமியை நோக்கி கத்தினான். ஆனால் அவள் கையசைக்க அந்தரத்தில் அவனை பிடித்திருந்த கைகள் விடுவித்தன அந்த ஆவிகள். அவ்வளவுதான். பெரும் கூச்சலோடு கீழ் நோக்கி வந்தவன் அக்கூரிய முனையின் மேல் பொத்தென விழுந்தான். ரத்தம் எல்லா திசைகளும் பீச்சி அடிக்க அவனது முதுகை பிளந்து கொண்டு வயிற்றின் வெளியே வந்து ரத்தம் சொட்ட சொட்ட வானை நோக்கி நின்றது அந்த கூரான முனை. துடிதுடித்து இறந்தான் நித்திலன். அம்மா என கத்திக்கொண்டே கண் விழுத்து இழந்து உட்கார்ந்தான் நித்திலன். சுற்றி இருள் சூழ்ந்து இருந்தது. ஒன்றும் புரியாதவனாய் அங்கிருந்த இருளை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பழக்கப்பட்ட இருளாய் இருந்தது. அவனது காலில் வலி ஏற்பட அங்கு தொட்டு பார்த்தவன் லேசான வீக்கத்தை உணர்ந்தான். நடந்ததை புரிந்து கொண்டான். உள்ளே வரும்போது தடுக்கி விழுந்த தான் அந்த அதிர்ச்சியில் மயக்கமுற்றதையும் இதுவரை நடந்த அனைத்தும் மயக்கத்தில் தான் கண்ட கனவு என புரிந்து கொண்டான். அப்படின்னா இன்னும் பஞ்சமி வரலையா? மீண்டும் பதட்டம் தொற்றிக்கொண்டது நித்திலனை. கனவில் பஞ்சமியை கண்ட இடத்தை நோக்கி பார்வையை செலுத்தினான். அங்கு படிக்கட்டுகள் இருப்பது போன்ற காட்சி லேசாய் அவனுக்கு புலப்பட்டது. மிரண்டு போனான் நித்திலன். இருள் சூழ்ந்த அந்த அமானுஷ்ய வீட்டின் நடுவில் தனி ஒரு ஆளாய் இருந்தான். தன்னுடைய கதை முடிந்தது என எண்ணினான். அவனது இயலாமையை நினைத்து அவனது கண்கள் கலங்க ஆரம்பித்து கண்ணீர் தாரை தாரையாய் வெளியேறியது. மீண்டும் தரையில் சோகமாய் சாய்ந்தான். அவனது அம்மாவின் ஞாபகம் அவனுக்கு நினைவுக்கு வர அவங்க எவ்வளவோ சொல்லியும் பேச்சை கேட்காம உள்ள வந்துட்டோமே என அவனது கண்கள் கலங்கி கொண்டே இருந்தது. இனி மறுபடியும் எப்போ அம்மாவை பார்க்க போகிறோமோ என ஏங்கினான். அம்மா என சொல்லிக்கொண்டே அழ ஆரம்பித்தான். அவனது கண்களிலிருந்து வெளியேறிய கண்ணீர் துளிகள் அங்கு சிறிய குளம் போலவே தேங்கியது. சில நிமிடங்கள் அப்படியே கடந்தது. அதற்கு மேல் அழுவதற்கு அவனது கண்களில் கண்ணீர் இல்லாமல் வறண்டு போனது. மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். வாழ்க்கையை வெறுத்தவனாய் வெறுமையோடு உட்கார்ந்திருந்தான். அவனது மனம் அன்று வயலில் நடந்த சம்பவங்களை அவனுக்கு நினைவுபடுத்தியது. வயலில் அன்று தான் ஜமீன் சொக்கன் தன்னை பேசியதும் அவனுடைய அடியாளை தான் தனியொரு ஆளை அடித்து தூக்கி எறிந்ததும் அவன் நினைவுக்கு வந்தது.
தன்னிடம் இருந்த அவ்வளவு வீரமும் எங்கு சென்றது என தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டான். உடல் வலிமையை விட மன வலிமையே சிறந்தது என்பதை முதலாக அனுபவபூர்வமாக உணர்ந்தான். தன்னிடம் இந்த மன வலிமை இல்லாததால் தான் அங்கு சுற்றியிருந்த சூழ்நிலைகளே தன்னை உழவு நேரம் பயமுறுத்தியதை உணர்ந்தான். அவனது மனம் தெளிவடைந்தது. இனி உயிரை தவிர இழக்க ஏதுமே இல்லை என்பதை உணர்ந்தான். இறந்தாலும் வீரனாய் இறப்பது என முடிவெடுத்தான். திடீரென்று மேல்தளத்திலிருந்து சப்தம் வர ஆரம்பித்தது. சலங்கையின் சப்தங்கள் அவை. மீண்டும் இருள் சூழ்ந்த அதே மேல்தள படிக்கட்டுகளிலிருந்து சலங்கையின் சப்தங்கள் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பித்தது. இம்முறை தைரியமாய் எழுந்து நின்றான். அவனது புடைத்த 2 கைகளும், திமிரிய மார்பும், விவேகமான செவிகள், நிமிர்ந்த தலையும், பயமில்லா கண்கள் என மன உறுதியோடு பல மடங்கு பலம் பொருந்திய வீரனாய் நின்றான் நித்திலன். சப்தம் வந்த திசையை கவனித்து கொண்டிருந்தான் நித்திலன். அவனுக்கு முன் ஒரு உருவம் நிற்பதை உணர்ந்தான். சில நிமிடங்கள் அமைதியில் கடந்து, யார் என்னோட எதிரில் நிற்கிறது? தைரியமாய் கேட்டான் நித்திலன். பயந்திட்டியா நித்திலா? ஆணின் குரல். நித்திலன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. யார் நீங்க? மீண்டும் கேள்வியாய் நித்திலன். இம்முறை பதிலில்லை. திடீரென எதிரில் இருந்த அந்த உருவம் தன்னுடைய கையில் வைத்திருந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்தது. அவ்விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த ஆணின் உருவம் தெளிவாய் தெரிந்தது. அவன் நித்திலனை பார்த்து மெல்ல சிரிக்க, அவனது கால்களில் சலங்கைகள் இருப்பதை கவனித்தான் நித்திலன். அவனை நோக்கி நித்திலன் அடி எடுத்து வைக்க முயல, அதற்குள் அவனது தோள்களில் ஒரு கை விழுந்தது. சுதாரித்த நித்திலன் பின் திரும்பி பார்த்தான். நல்ல திடகாத்திரமான உடற்கட்டுடன் மேலும் ஒரு ஆண் நித்திலனுக்கு பின்னால் இருந்து வந்து அவன் முன் நின்றான். 2 பேரா என மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே நித்திலனின் வலது புறத்திலிருந்து மேலும் ஒரு உருவம் நகரத் தொடங்கியது. இதை உணர்ந்த நித்திலன் சடார் என தன் வலப்புறம் பார்வையை செலுத்தினான். மேலும் ஒரு ஆணின் உருவம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்து அவன் முன் நின்றது. தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த மூவரையும் பார்த்து கொண்டிருந்த நித்திலனுக்கு ஏதுமே புரியவில்லை. நீ யார்? இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க என நித்திலன் கேட்க, மூவரில் சலங்கை அணிந்திருந்தவன் பேச ஆரம்பித்தான். சொல்றோம் நித்திலா, முதல்ல உன்ன மாதிரி வீரமா நம்ம மக்கள் ஜமீனை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தா நாங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கவே மாட்டோம். என்ன செய்ய, நம்ம மக்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லையே என்றான். மேலும் தொடர்ந்தான். என்னோட பேரு சந்திரன். இவங்க என்னோட நண்பர்கள் முருகன், துரை. நித்திலனுக்கு ஆர்வம் தலைக்கேறியது. இந்த வீட்டில் இருக்கிற பஞ்சமி உங்களை எதுவுமே பண்ணலையா? மூவரும் சத்தமாய் சிரிக்க ஆரம்பித்தனர். இந்த வீட்டில் பஞ்சமி தினத்தில் எரியிற விளக்கு நாங்கள் தான் ஏற்றுறோம் என்றான் சந்திரன். அதிர்ச்சியில் உறைந்து போனான் நித்திலன். அப்போ பஞ்சமி? அது நாங்களே உருவாக்கிக்கிட்ட கட்டுக்கதை. இது நம்ம ஊர் பெரியவர் சதாசிவத்துக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க? அவருக்கு தெரியுமா என வாயடைத்து போனான் நித்திலன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறதா பெரியவர் என்கிட்ட சொன்னார். அது இதுதானா என்றான் நித்திலன். இல்லை நித்திலா, அந்த ரகசியத்தை கடைசியாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்றான் சந்திரன். உனக்கு தெரிஞ்ச கதையில் இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து வீடு முழுக்க பஞ்சமியோட சாம்பலை தெளித்த அந்த 3 பேர் நாங்கள் தான் என்றான் முருகன். ஆனால் உங்களை ஜமீன் ஆட்கள் கொன்னுட்டதா பெரியவர் சொன்னார். எங்களை கொல்ல முயற்சி பண்ணது உண்மைதான், ஆனால் நாங்கள் சாகலை என்றான் சந்திரன். எதுவும் புரியாமல் நித்திலன் முழிக்க கதையை சொல்ல ஆரம்பித்தான் சந்திரன். நாங்கள் 3 பேரும் ஜமீன் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு வந்தோம். அன்னைக்கு பஞ்சமியை எங்களோட கண் எதிரிலே தான் கொன்னான் அந்த ஜமீன் வரதன். ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஒரு விதமான பயம் ஜமீன் குடும்பம் மேலே இருந்ததால் எங்களாலையும் எதுவும் அன்னைக்கு செய்ய முடியல. ஆனால் நாட்கள் நகர நகர எங்களோட மனசாட்சி எங்களை உறுத்துச்சு. தனி ஒரு பொண்ணாக மக்களுக்கு அவள் பண்ண நல்ல விஷயங்கள் எங்கள் மனசில் ஓடுச்சு. எங்களுக்குள்ள வெறி ரொம்பவே அதிகமாச்சு. கடைசியாக பஞ்சமியோட சாவுக்கு ஜமீன் வரதனை பழி வாங்கணும்னு நினச்சோம். அதன்படி ஒரு நாள் ஜமீன் வரதன் நிலத்தை பார்வையிட எங்களை கூட்டிகிட்டு போய் இருந்தார். அப்போ யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஜமீன் வரதனை இந்த கிணத்துல தள்ளி நாங்கள் தான் கொன்னோம். அவர் கால் தடுக்கி கிணத்துல விழுந்து இறந்துட்டதா எல்லாரையுமே நம்ப வச்சோம். ஆனால் நாங்களே எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜமீன் வரதனை கொன்னது பஞ்சமியோட ஆவிதான் ஊர் மக்கள் பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நாகலாபுரத்தில் ஏற்பட்டிருந்த வறட்சி பருவமழை தொடர்ந்து தவறியதால் பஞ்சமி மாறி நூற்றுக்கணக்கான மக்கள் இறக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பஞ்சமியோட பேச்சை கேட்காம நிலத்தின் ஜமீன் கிட்ட கொடுத்ததால தான் அவளோட ஆவி இந்த ஊர் மக்களையும் ஜமீன் குடும்பத்தையும் பழி வாங்கிறதான்னு நினச்சாங்க. இதை உணர்ந்த ஜமீன் குடும்பம் ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனடியாக மந்திரவாதியை வர வச்சு அந்த வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி ஜமீன் வரதனதை கொன்னதும் நான் கண்டுபிடிச்சிட்டாரு. எங்களை தனியாக வரவழைச்சு பேசினார் அந்த மந்திரவாதி. நாங்கள் வேறு வழி இல்லாமல் பஞ்சமி பற்றியும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவரை
அவர்கிட்ட முறையிட்டோம். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிச்சுட்டு எங்களுக்கு உதவி பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் எங்களோட உயிரை பணயம் வைக்க வேண்டியிருக்கோம்னு சொன்னார். நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறதா அவர்கிட்ட சொன்னோம். அதன்படி அவர் எங்ககிட்ட 2 யோசனைகள் சொல்லிட்டு கிளம்பினார். முதலாவதாக, ஜமீன் குடும்பத்துக்கிட்ட இருக்கிற பஞ்சமி நிலங்கள் திரும்ப அந்த மக்களுக்கே ஒப்படைச்சா பஞ்சமி ஆவியோட கோபம் தனியும்னு சொன்னார். ஆனால் பேராசை கொண்ட அந்த ஜமீன் குடும்பம் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது பரிகாரம் செய்கிறதா சொன்னாங்க. இரண்டாவதாக அவர் சொன்ன விஷயந்தான் நடந்துச்சு. அதன்படி பரிகாரமாக பஞ்சமியோட உடலை தோண்டி எடுத்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல கரைச்சிட்டா பஞ்சமியோட கோபம் தணிஞ்சு அவளோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னார். இது செய்ய ஜமீன் குடும்பம் சம்மதிச்சாங்க. இந்த வேலை செய்ய மற்றவங்க தயங்குறதுனால நாங்கள் நினச்ச மாதிரி எங்கள் 3 பேர்கிட்டையும் இந்த வேலை வந்துச்சு. திட்டப்படியே அந்த உடலை தோண்டி எடுத்து எரித்தோம். பஞ்சமியோட சாம்பலை ஆளுக்கு ஒரு பானையில் அடைச்சி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இரவு ஜமீன் வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீடு முழுக்க பஞ்சமியோட சாம்பலை ஆளுக்கு ஒரு புறமாக தெளிச்சிட்டு தலைமறைவாகிட்டோம். பயந்து போன ஜமீன் குடும்பம் அன்னைக்கே இரவு ஊரை விட்டு வெளியேறினாங்க. மறுநாளை ஜமீன் ஆட்கள் எங்களை கண்டுபிடிச்சி எங்களை பலமாக தாக்கி பக்கத்தில் இருந்த ஆற்றுல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. உயிர் போகும் நிலைமையில் இருந்த எங்களை பெரியவர் சதாசிவம் ஐயாவும் அவரோட குடும்பம் தான் காப்பாற்றினாங்க. நினைவு வந்ததும் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னோம். இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதி எங்களுக்கு தந்த வாக்குப்படி நடந்துக்கிட்டாரு. பஞ்சமியோட சாம்பல் இந்த வீடு முழுக்க பரவிட்டதால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்டை பூட்டியே வைக்கிறது தான் நல்லதுன்னு ஜமீன் குடும்பத்தை நம்ப வச்சாரு. அதன்படி அந்த ஜமீன் வீட்டோட எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு அதில் அவர் மந்திரிச்ச கயிறுகள் கட்டப்பட்டது. ஜமீன் குடும்பம் நாகலாபுரத்துக்கு வெளியே வசிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் நினச்சது நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஜமீன் குடும்பம் அந்த வீட்டை எப்படியாவது மறுபடியும் மீட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் வேறொரு மந்திரவாதியை வரவழைக்க முடிவு பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்கள் பட்ட கஷ்டம் வீணாக போயிடுமோன்னு பதறினோம். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ரகசியத்தை பெரியவர் சதாசிவம் எங்களுக்கு சொன்னார். அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சுரங்கப்பாதை. எங்களுக்கே வியப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் உண்மை. சதாசிவம் ஐயாவோட குடும்பம் இந்த ஊரில் பரம்பரையாக வாழ்ந்துட்டு வர குடும்பம். அவங்களுக்கு தான் இந்த நாகலாபுரம் பற்றிய எல்லா விஷயங்களுமே தெரியும். அந்த வீடு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடு. அந்த காலத்தில் நாகலாபுரம் பற்றி பச்சை பசேல் விவசாய பூமியாக இருந்ததால் சோழ மன்னர்கள் ஓய்வெடுப்பதற்காக இந்த வீட்டுக்கு வரதுக்கு கட்டப்பட்டது. சோழ அரசர்கள் தஞ்சாவூரிலிருந்து எப்போது வேண்டுமானால் நாகலாபுரத்துக்கு வருவதால் இந்த வீடு கட்டப்பட்டது. இங்கு மன்னர்கள் தங்கியிருக்கும் காலகட்டத்தில் எதிரி நாட்டு படைகள் சுற்றி வளைத்து விட்டால் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக அவ்வீடு கட்டப்படும் போதே அதன் அடையில் சுரங்கப்பாதையும் மிக ரகசியமாக உருவாக்கப்பட்டது. அதன்படி இந்த சுரங்கப்பாதை வீட்டிலிருந்து 2 இடங்களை இணைத்தது. முதல் பாதை தஞ்சாவூரில் இருக்கும் கோட்டையோடும் 2வது பாதை நாகலாபுரத்திற்கு வெளியே இருக்கும் காட்டு பகுதியும் இணைத்தபடி உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கும் பணியில் சதாசிவம் ஐயாவோட முன்னோர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க இந்த ரகசியத்தை அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு மட்டும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ரகசியம் அந்த வீட்டில் 100 வருஷத்துக்கு மேலே வசிச்சுட்டு வர அந்த ஜமீன் பரம்பரைக்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த குடும்பம். இந்த ரகசியத்தை எங்ககிட்ட சொல்லி இன்னொரு யோசனையும் சொன்னார் பெரியவர் சதாசிவம். இன்னமும் மக்கள் பஞ்சமியோட ஆவி எல்லோரையும் பழி வாங்குறதா நம்புகிறாங்க. நாம் இதை உண்மையாக்குவோம். பூட்டி இருக்கிற அந்த வீடு அமைதியாக இருக்கிறதுனால தான் ஜமீன் குடும்பம் திறக்க யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பஞ்சமி இருக்கிறத இன்னமும் அழுத்தமாக நம்ப வச்சுட்டா அந்த வீட்டு பக்கத்தில் கூட ஜமீன் குடும்பம் போகாது. அவரே அதுக்கான வழியையும் சொன்னார். மாதத்தில் 15 நாளுக்கு ஒரு முறை பஞ்சமி தினம் வருது. அமாவாசையிலிருந்து 5வது தினமும் பௌர்ணமியிலிருந்து 5வது தினமும் பஞ்சமி தினங்கள் தான். நம்ம பஞ்சமி பிறந்ததும் இறந்ததும் அதே பஞ்சமி திங்களில் தான். நீங்கள் அதே பஞ்சமி தினத்தில் அந்த சுரங்கப்பாதை வழியாக அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டோட மேல்தளத்தில் இருக்கிற அறையில் இருட்டினதுக்கு அப்புறம் விளக்கு ஏற்றினா அந்த விளக்கோட வெளிச்சம் இந்த நாகலாபுரம் முழுக்க தெரியும். விளக்கு எரிகிறது பஞ்சமி தினம் என்பதால் அது பஞ்சமியோட வேலை தான் இந்த ஜமீன் குடும்பமும் ஊர் மக்களும் ரொம்ப சுலபமாக நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜமீன் குடும்பம் இந்த ஊருக்குள்ளே வர கண்டிப்பாக பயப்படுவாங்க. இதுக்காக நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போக நாகலாபுரத்துக்கு வெளியே காட்டுப்பகுதியில் முடிகிற அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னார். ஜமீன் குடும்பத்தோட அராஜகத்தை அடக்க இதை விட ஒரு நல்ல வழி இருக்காதுன்னு தோணுச்சு. அந்த சுரங்கப்பாதையை சரி செஞ்சுட்டு முதல் முறையாக அந்த பாதை வழியாக வீட்டுக்குள்ளே போய் மேலே இருக்கிற அந்த அறையில் விளக்கை ஏற்றினோம். இந்த ஊர் மொத்தமும் பயந்தது. ஜமீன் குடும்பம் அரண்டே போச்சு. அதுக்கப்புறம் ஜமீன் குடும்பம் சாதாரணமான தினத்தில் கூட 6 மணிக்கு மேலே அந்த நாகலாபுரத்தில் தங்குறதே இல்லை. இந்த ஊர் மக்களுக்கு ஜமீன் குடும்பத்துக்கிட்ட இருந்து விடிவு காலம் வர வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யணும்னு முடிவு பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே அந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து நாங்கள் தான் இந்த விளக்கை ஏற்றிட்டு இருக்கோம் என்று சொல்லி முடித்தான் சந்திரன்.
மிரட்சியாய் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் நித்திலன். ஆனால் ஒரு நாள் நான் அந்த கிணத்துல இருக்கிறப்போ யாரோ இருக்கிறத உணர முடிஞ்சுதே என்றான் நித்திலன். லேசான சிரிப்புடன் பேச ஆரம்பித்தான் சந்திரன். பொதுவாக சுரங்கப்பாதைகள் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் கிணறுகள் அப்படி இல்லை. அதோட ஆழம் ரொம்பவே அதிகம். இந்த சுரங்கப்பாதை வழி அந்த கிணற்றை ஒட்டி தான் இருக்குது. இந்த வீட்டோட இணைச்சிருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்ததை நீ உணர்ந்திருக்க, அவ்வளோதான் என்றான் சந்திரன். நித்திலனுக்கு எல்லா விஷயமும் தெளிவாய் புரிந்தது. அமைதியாய் எல்லா சம்பவங்களையும் மனதில் ஒரு முறை நினைத்து பார்த்தான். நித்திலா, இந்த ரகசியங்கள் எப்பவும் உன்னோட தான் இருக்கணும். நம்ம மக்களுக்கு இந்த பஞ்சமி நிலங்கள் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் என்றான் சந்திரன். வா நித்திலா, அந்த விளக்கெறிகிற அறைக்கு போவோம் என சொல்லிவிட்டு அப்படிக்கட்டுகளில் நடக்க ஆரம்பித்தான் சந்திரன். பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தவன் நித்திலன். அந்த அறைக்குள் நுழைந்தனர். அங்கு மேஜையின் மேல் நாகலாபுரத்தை மிரட்டி கொண்டிருந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இதுதான் இந்த வீட்டோட ரகசியம் நித்திலா என்றான் முருகன். அங்கு சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த இறந்து போன வரதனின் கைத்தடி நித்திலின் கண்ணில் பட்டது. அதன் அருகே சென்று மெல்ல தொட்டு பார்த்தான். அதை கையில் எடுத்துக்கொண்டான். நித்திலா, நீ வந்த வேலை முடிஞ்சுது. இனி விடிஞ்சது நீ இங்கேருந்து போயிடலாம் என்றான் சந்திரன். இவ்வீட்டின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெரிந்து கொண்ட நித்திலனுக்கு தன் மீதி வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உணர்ந்தான். அவர்களுடைய உரையாடல் இரவு முழுக்க நீடித்தது. மெல்ல விடிய ஆரம்பித்தது. நித்திலா, நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு என சொல்லிவிட்டு எரிந்து கொண்டிருந்த பஞ்சமி விளக்கை அணைத்தான் சந்திரன். இனி நாம் எப்போ சந்திப்போம்னு தெரியல. விதி இருந்தால் சந்திப்போம். நம்ம மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை புரிஞ்சால் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ உனக்கு கிடைக்க போகிற நிலத்தை வச்சு இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணு. நாங்கள் 10 வருஷமாக பட்ட கஷ்டத்தோட பலன் மூலமாக இப்போ பார்க்க போகிறோம். என்னோட இந்த வெற்றி நம்ம மக்களை நிறையவே யோசிக்க வைக்கும் என்றான் சந்திரன். மூவரும் நித்திலனை கட்டி அணைத்தனர். பின் அங்கிருக்கும் சுரங்கப்பாதை வாயிலுக்கு வந்தடைந்தனர். மூவரும் விடைபெற்று கொண்டு சுரங்கப்பாதை வழியாக வீட்டை விட்டு வெளியேறினர். கதிரவனின் கதிர்கள் மெல்ல வீட்டினுள் பரவ ஆரம்பித்தது. தன் கையில் இருந்த கைத்தடியை பார்த்த நித்திலனுக்கு அந்த விடியல் புதியதாய் இருந்தது. அந்த வீட்டிலிருந்து வெளியேறிய பின் கதவை நோக்கி சென்றடைந்தான். அக்கதவை திறக்கும் முன் கடவுளை ஒருமுறை வேண்டிக் கொண்டான். பின்பு கதவை திறந்து வெளியே வந்தவன் மறக்காமல் மீண்டும் அந்த கதவின் வெளிப்புறத்தை பூட்டினான். மெல்ல வீட்டிலிருந்து வெளியே வந்தான். சுதந்திர காற்று மெல்ல அவனது முகத்தில் தென்றலாய் தொட்டு சென்றது. அவ்வீட்டின் பின்புற மதில் சுவரை தாண்டி வெளியே குதித்தான் நித்திலன். தனது உடைகளை சரி செய்து கொண்டே சுற்றிலும் பார்த்தான். அங்கு ஒரு மரம் 2ஆய் முறிந்து விழுந்து கிடப்பதை கவனித்தான். அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவ்விடத்தை நெருங்க நெருங்க அவனுக்கு மனதில் பொறி தட்டியது. தான் கனவில் கண்ட அதே மரம் அச்சசலாக அதே கோணத்தில் முறிந்து வீழ்ந்து கிடக்கிறது. அவனது காலின் வேகம் மெல்ல குறைய ஆரம்பித்தது. அதிர்ச்சியோடு அம்மரக்கிளையை நெருங்கினான். மெதுவாய் நகர்ந்தான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனது நெஞ்சை உறைய வைத்தது. அங்கு வானை நோக்கி நின்று கொண்டிருந்த அம்மரத்தின் எஞ்சி கூரான முனையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆம், அக்கூரான முனையின் அடிப்பகுதியில் வயிறு 2ஆய் கிளைந்த நிலையில் சடலமாய் கிடந்தான் ஜமீன் சொக்கன். தூக்கி போட்டது நித்திலனுக்கு. தான் கனவில் கண்ட காட்சி எப்படி நிஜத்தில் நடக்க முடியும் என யோசித்தவனுக்கு விவரம் புரிய ஆரம்பித்தது. திடீரென அவனுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. தன் தலையில் அதிர்ச்சியோடு மெல்ல வீட்டின் பக்கம் திருப்பினான். அங்கு வீட்டின் மேல்தள அறையின் ஜன்னல் ஓரத்தில் தலைமுடிகள் காற்றில் பறக்க நித்திலனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் பஞ்சமி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.